சார் இந்த பகவன் கேசரி அதோட ரீமேக் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 50% நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே எக்ஸாக்டாக அதே தான் பண்ணியிருக்காங்க. வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் இது எப்படி சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பகவன் கேசரி மாதிரி வந்து செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி மாறுமா, இல்லை இது எப்படி மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறாங்களா? இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நமக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க நம்ம சேனலில் கூட ஆரம்பத்துலேருந்து பேசியிருந்தோம், இது முழுக்க பகவன் கேசரியா இருக்காதுங்க அப்படின்னு. ஏன்னா அது ஒரு பக்கா கமர்ஷியல் படம், அது எப்படி ஏற்றுப்பாங்கன்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகு தான் ஆந்திராவில் தெலுங்கானாவில் படத்தை அநேகமாக வந்து தேட்டர் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தரப்புல என்ன சொன்னதுன்னா, இது முழுக்க பகவன் கேசரி படமாக இருந்ததுன்னா எப்படிங்க ஆடியன்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டாங்க, திரும்ப எப்படியும் உட்காந்து அதை தமிழில் பேசுறத பார்ப்பாங்க, அதை தெலுங்குல டப்பிங்கில் எப்படி பார்ப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பாதி கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சென்டிமெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு அப்பா மகள் சம்மந்தப்பட்ட ஒரு கதை வேணும்னு கொண்டு வந்துட்டாங்க. மீதி பாதி வேற ஒரு ஜானரில் போது இன்டர்கட்டா சில ஷார்ட்லாம் கூட எடுத்துன்னு வந்து சேர்ப்பாங்க. ஆனால் முழுக்க சில ஷார்ட்லாம் அந்த இதுவெல்லாம் உடைச்சிட்டு உள்ள இருந்து வரா மாதிரி இதெல்லாம் அப்படியே எடுத்திருக்காங்க. வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் வந்து எக்ஸாக்டா அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஜெயில் ஃபைட் சீன், அப்புறம் அந்த என் பொண்ணை யாரு தூக்கிட்டு வர சொன்னான்னு கேட்கறது, அது எல்லாமே எக்ஸாக்டா பகவன் கேசரி அப்படியே எடுத்திருக்காங்க. நான் கூட என்ன நினைச்சுன்னா, ஏதோ 2-3 சீன் ஒரு இது கூட சொல்லிட்டு இருந்தாங்க, ஏதோ ஒரு மகளுக்கு வந்து குட் டச் பேட் டச் சொல்லி தருவாரு, அதுக்காக தான் இவங்க வாங்கியிருக்காங்கன்னு. ஏறக்குறைய ஒரு பாதி படத்தை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா வாங்குறது தான் சரியா இருக்கும், வாங்கிட்டாங்க. அது தாண்டி அதே எடுக்க மாட்டாங்கன்னு நம்ம திரும்ப சொன்னதுக்கு காரணம் இதுதான். இது நமக்கே தெரியும் போது விஜய்க்கு தெரியாதா, வினோத்துக்கு தெரியாதா, ப்ரொடியூசருக்கு தெரியாதா? இது வந்து ஒரு பக்கா மாஸ் படமா இருக்கும். 2026 இதை வந்துடுச்சு, இன்னும் 2026 சொல்லியிருக்கோம், வந்துருச்சு. ஆமா, அதுக்கான எலெக்ஷனுக்கு ஒரு பேசும் பொருளா இந்த படம் இருக்கும். குறிப்பா இந்த படத்தில் இருக்கிற வசனங்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு யாரு தொண்டர்கள் ரசிகர்கள் பயன்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு இதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க.